பார்த்துட்டிங்க அப்படின்னா 6:30 இருக்குங்க. நான் ஒரு 5:45க்கு எந்திரிச்சு அரிசி, உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். அதே மாரி வாச தெளிச்சு குழம்பெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நைட் டைமே கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறதுனால காலையில குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. கிச்சனுக்குள்ள வந்தோனே ரொம்ப பார்க்குறக்கும் நீட்டா இருக்கு பாருங்க. எப்பவுமே நைட் டைம் கிச்சன் கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் மேலே எதுவுமே வைக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தயிர் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேங்க. இப்போ காலையில் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே எந்திரிச்சு இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். உளுந்து பருப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கேங்க. சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டுட்டேன். இப்போ காலையில் இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படிங்கிறதுனால தான் அரிசி உளுந்து ஊற போட்டிருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி சூப்பராக குக்கரில் ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. உப்புமா அப்படின்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. எனக்கெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போ உப்புமா செஞ்சாலும் இந்த டிப்பில் தான் ட்ரை பண்ணுவேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து எங்கள் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேரட் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கேரட் ஒரு 4-5 பீன்ஸ் இருந்தால் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே எது செய்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா டக் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. குட்டி குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த உப்புமா செய்யறதுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. நீங்கள் கடாயில் செய்யும்போது எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி குக்கிங் ஆயில் இல்லாட்டி கடலை எண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. அது கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. உப்புமா அப்படின்னாவே வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இது லைட்டாக வந்து வதக்கி விட்டுறலாங்க. உப்புமாக்கு வந்து கலர் வந்து ரொம்ப வெங்காயத்தோட கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாதுங்க. லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்து இல்லைங்களா கேரட் பீன்ஸ் அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் ரவை சேர்க்கறதுனால சின்ன தக்காளியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ரவை போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் ரவை சேர்க்குற இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. நீங்கள் எந்த டம்ளர் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரவை போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரவை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ 1 டம்ளர் ரவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளி இந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உப்புமா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா ரவை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போவே செக் பண்ணி பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாங்க. இப்போ இது விசில் வரக்குள்ளே நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது போட்டு விட்டுறலாம். சமைக்கும் போதே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாங்க. இப்போ உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இட்லி தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னா எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேங்க. அது முடிஞ்ச எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்புமா வந்து ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லை எப்போவுமே உப்புமா வந்து ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வாசனையாக. பாருங்கள் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. உப்புமா தேங்காய் சட்னி கொஞ்சமாக தயிருங்க. எனக்கு தயிர் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். பாருங்கள் உப்புமா சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமா ரெடி ஆனதுக்கப்புறம் லஞ்சுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி சுண்டல் குழம்பு வைக்கிறதுனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. வீடு ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு உளுந்து அரைச்சிருச்சுங்க. அது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரிசி போட்டு விட்டாச்சு. இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கட் பண்ணுறேன் இல்லைங்களா, இதெல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு செடி ஊற்றணும் அப்படின்னா பூ வந்து நல்லா வளருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு 1/4 மணி நேரத்தில் அரிசி அரைச்சிருச்சுங்க. எப்பவுமே உளுந்து மட்டும்தான் நம்ம ஓடும்போது எடுப்போம் இல்லைங்களா, கிரைண்டர் ஓட விட்டு அப்படியே எடுப்போம். அரிசியும் லாஸ்ட்டாக தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு வேஸ்ட் ஆகாதுங்க. அதே மாதிரி கிரைண்டரில் எங்கேயும் சிந்தாமல் ஈஸியாக நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி எடுத்தாச்சுங்க. இது உப்பு போட்டு கலந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் வந்து கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக வந்து டக்குன்னு சூப்பராக எப்படி சுண்டல் குழம்பு வைக்கலான்னு பார்த்துடலாம் வாங்க. குக்கர் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது லைட்டாக சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக வரமல்லின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அது வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாங்க. இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே மாற்றிட்டு இது எல்லாமே ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு பட்டை, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே அளவு சோம்பு, ஒரு 2-3 கிராம்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுறலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லாட்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணாமையே. உங்களுக்கு வந்து குழம்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் இதெல்லாமே சேர்க்க போகிறோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம பொரியலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சுங்க. 2 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோஸ் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி கோஸ்க்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி பத்தல அப்படின்னா இடையில இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேரட் பீன்ஸ் பீட்ரூட்டை விட இந்த மாதிரி கோஸ் வந்து டக்குன்னு ரெடி ஆயிருங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி அரைக்கும் போது நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து சுண்டல் ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஊற வைக்கும் போதே ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி தேவைப்படும் போது இந்த தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ சுண்டல் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி அப்படியே வச்சுருக்கலாங்க. தண்ணி தேவைப்படும் போது நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி தேவைப்படும் போது நம்ம இதை கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி வந்து லிமிட்டாக சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு காரம் எதுவும் பத்தலை அப்படின்னா இப்போவே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி சமைக்கும் போது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து அதிக நேரம் இருக்கிற மாதிரி இல்லாமல் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு மற்ற வேலைகள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் வேறு ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, காலையில் சீக்கிரமாக இந்த மாதிரி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறக்கே கறி குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கு இல்லைங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னுமே தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேலையுமே முடிச்சுட்டு கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. சாதம் வடித்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, கேஸ் ஸ்டவ் மேலே எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தயிராவது சேர்த்து மேலே வச்சிடலாம். எப்போ சாம்பார் எந்த சாம்பார் செஞ்சாலும் சரிங்க, குழம்பு வகைகள் எது செஞ்சாலும் சரி, நான் குக்கர்லேருந்து இல்லாட்டி பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உடனே எல்லாமே கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேங்க. ஈவினிங் வரைக்கும் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலையே அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கும். சாயந்தரமாக டீ போடுவேன் இல்லைங்களா, அது மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லாட்டி கவுண்டர் டாப் பார்த்தாலே நிறைய அதிக பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு கஜகஜன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. வெயில் டைம் அப்படின்னா நம்ம கீழே வந்து ஒரு பிளேட் வச்சிடலாங்க. மாவு சிந்துச்சுன்னா கூட சப்போஸ் அந்த பிளேட்டில் தாங்க இருக்கும். கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது.